வணக்கம் திரு கோபாலகிருஷ்ணன். வங்கி கடன் பெற்று வீடு வாங்கியுள்ளதாகவும் தற்போது வீட்டை புதுப்பிக்க கூடுதலாக கடன் தேவைப்படுவதாகவும் சேலம் நேயர் விஜயன் தெரிவித்திருக்கிறார். அப்படி கூடுதலாக கடன் பெற முடியுமா? பெரும் கடனால் தவணை காலக்கெடு அதிகரிக்குமா? வட்டி விகிதம் என்னவாக இருக்கும் என்பது அவரது கேள்வியாக இருக்கிறது. கூடுதலாக பெரும் கடனையும் சேர்த்து தவணை நிர்ணயிக்கப்படும் பட்சத்தில் முழு தவணைக்கும் வரி விலக்கு கிடைக்குமா என்றும் நேயர் கேட்டிருக்கிறார். அவருக்கு உங்களது பதில் என்ன? நம்ம நேயர் ஏற்கனவே வீட்டுக்கடன் வாங்கியிருக்கிறார். அது தவணைகளை தவறாமல் செலுத்தி வருகிறார். அந்த நிலைமையில கட்டடத்தை அந்த வீட்டை பழுது பார்ப்பதற்கோ புனரமைப்பதற்கோ அல்லது புதுப்பிப்பதற்கோ ரிப்பேர் அண்ட் ரினோவேஷன் சொல்றாங்க. அதற்கான கடன் கிடைக்குமா என்றால் நிச்சயமாக கிடைக்கும். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனா ஏற்கனவே வீட்டுக்கடன் வாங்கியிருந்தா கூட இதற்கு இந்த புதிய கடனை கொடுக்கும் போது அதற்கான வட்டி விகிதம் வீட்டுக்கடனுக்கான வட்டி விகிதம் எவ்வளவோ அதே வட்டி விகிதத்துலதான் இந்த பழுது பார்ப்பதற்கோ அல்லது புதுப்பிப்பதற்கோ புனரமைப்பதற்கோ வாங்கக்கூடிய கடனுக்கும் விதிக்கிறாங்க. ஆனா இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த பணம் புதிய கடன் வாங்குறதுனால இது பண தொகை ஏறுது. இதை ரெண்டே விதத்துலதான் இதை திருப்பி செலுத்துவதற்கான நிபந்தனை இருக்கு. ஒண்ணு இஎம்ஐ என்று சொல்லக்கூடிய இந்த மாதாந்திர தவணை தொகை நிச்சயமாக அதிகரிக்கப்படும். அப்படி இல்லாத பட்சத்துல ஓரளவு குறைந்தபட்சம் அதிகரித்து விட்டு மீதத்தொகை வசூலிப்பதற்காக காலத்துக்கெடுவை கூட்டலாம். அதாவது 15 வருஷத்துக்கோ 20 வருஷத்துக்கோ வாங்கியிருந்தா கூடுதலாக 2 வருஷம் அல்லது 3 வருஷம் அந்த தொகையை தகுந்த மாதிரி அதை நீட்டிக்கவும் செய்யலாம். ஆனா பணம் ஏற்றவே கூடாது, இஎம்ஐ அதேவா இருக்கணும், காலத்தை மாத்திரம் ஏற்றிக்கிங்கன்னு நேயர்கள் கேட்கலாம். அப்படி கேட்கும் பட்சத்துல பெரும்பாலும் வங்கி காலத்தை ஓரளவாவது பணத்தை ஓரளவாவது இஎம்ஐ தொகையை ஓரளவாவது அதிகரிக்கத்தான் பார்ப்பாங்க. ஆனா இது ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி முடிவு செய்யக்கூடிய விஷயம்தான். இதுல ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது. நீக்கு போக்குடன் வங்கிகள் நடந்து கொள்ளுங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ஆனா இதுல இன்னொரு விஷயம் கேட்டிருக்காரு, இதுக்கு வரிவிலக்கு உண்டா என்று. வரிவிலக்குங்கிறது ஹவுசிங் லோனுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா ஹவுசிங் லோனுக்கு தொடர்ந்து தனியாகவோ அதே நேரத்திலோ எடுக்கக்கூடிய ரிப்பேர் அண்ட் ரினோவேஷன் என்று வரக்கூடிய பழுது பார்த்தல் புனரமைத்தல் போன்ற காரியங்களுக்கு எடுக்கப்படும் கடனுக்கு வரி விலக்கு கிடையாது. நன்றி திரு கோபாலகிருஷ்ணன். அடுத்ததாக போரூரிலிருந்து ராஜலட்சுமி என்ற நேயரின் கேள்விக்கு பதிலளிக்கிறார் தணிக்கையாளர் சத்யகுமார். வணக்கம் திரு சத்யகுமார். வங்கி பிக்சட் டெபாசிட்டில் 1.4 லட்சம் ரூபாய் முதலீடு செய்திருந்ததாகவும் முதிர்வின் போது தனக்கு தகவல் தெரிவிக்காமலேயே வரி பிடித்தம் செய்து சான்று வழங்கிவிட்டதாகவும் ராஜலட்சுமி தெரிவித்திருக்கிறார். தான் இல்லத்தரசி என்றும் வங்கி வருமானத்தை தவிர வேறு எந்த வருமானமும் தமக்கு இல்லை என்றும், இந்நிலையில் இதற்காக ஏன் வரி பிடித்திருக்கிறார்கள் என்று தனக்கு தெரியவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டிருக்கிறார். அவருக்கு உங்களது பதில் என்ன? இப்போ பேங்க்ல நீங்க பிக்சட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் வரும். ஸோ இது எல்லாருக்குமே பிக்சட் டெபாசிட் இன்வெஸ்ட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்ததுன்னா இன்ட்ரெஸ்ட் இன்கம் மேல டிடிஎஸ் பிடிப்பாங்க. அந்த டிடிஎஸ் பிடிக்காம இருக்கணும்னா அந்த இன்வெஸ்ட் பண்ணவங்க ஃபார்ம் 15G அண்ட் ஃபார்ம் 15H அப்படிங்கிற ஃபார்மை கொடுக்கணும். அது கொடுத்தா டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் நீங்க கொடுக்காதனால, நீங்க முதல்லயே கொடுக்காதனால அவங்க உங்களுக்கு வந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம்ல டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க வருமானம், உங்களுக்கு வேற எந்த வருமானம் இல்லைன்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பேசிக் எக்ஸாம்ஷன் லிமிட் கீழே இருந்தீங்கன்னா நீங்க இந்த டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணது, பேங்க் டிடெக்ட் பண்ணது இன்கம் டாக்ஸ்ல டிடிஎஸ் ரீஃபண்ட் நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். நீங்க பேசிக் எக்ஸாம்ஷன் லிமிட் மேல வேற ஏதாவது இன்கம் இருந்திருந்து இல்ல பேசிக் எக்ஸாம்ஷன் லிமிட் மேல இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கமே இருந்தாலும் நீங்க அந்த டாக்ஸ் லைபிலிட்டி வரதுல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.